பாருங்கள். வணக்கம். வணக்கம் வாணி. வாங்க. நியூஸ் முதல் சொல்லிய போறீங்களா? சொல்லுங்க. நன்றி நன்றி. இன்றைய வாசி பெரும்பில வாணி, அண்மையில் எனக்கு கிடைத்த பாராட்ட பற்றி அதிகமாக எல்லோரும் எழுதியிருந்தார்கள். ஆக அவந்திகா மட்டும் பழமொழியோட வந்திருந்தவ, மற்ற எல்லோரும் அதைத்தான் எழுதியிருந்தார்கள். இல்லையே, இன்னொருவர் பக்கரோட வந்தவர் அது நேற்றையான் ஜம்ப் பண்ணிட்டா. ஓகே, அது நேற்றையான். இன்றைக்கு வரை இல்ல, அது ஜம்ப் பண்ணிட்டு. அண்மையில் எனக்கு கிடைத்த பாராட்டு, ஒருவர் தமிழ் பாடசாலையில வந்ததாம். மற்ற நண்பர்கள் நிறம் எல்லாம் தீட்டினதுல நண்பர்கள் ஆசிரியர் எல்லாம் பாராட்டினர் ஒருவர். மற்றவர் நிறமாகவும் நகையாம். எனக்கு அது விளங்கையில 150 பவுனுக்கு எல்லா பிள்ளைகளுமாக சேர்த்து கொடுத்ததாம். பாடசாலையில் ஆசிரியர் மாணவர்கள் எல்லாம் பாராட்டினவர்களாம். மற்றது தமிழ் கடை விளம்பரம் ஒன்று செய்து விட்டவராம். அவர் எப்ப போனாலும் கெட்டிக்காரி, நல்லா தமிழ் செய்கிறீங்கள் என்று ஒவ்வொரு பலகாரம் கொடுப்பாராம். வரைக்க கேட்கணும் அது என்ன பலகாரம் பேர் என்று. மற்றவர் விஞ்ஞானம் விளக்கு ஏதோ லாபமோ ஏதோ ஒரு விளக்கு செய்தவராம். பாடசாலை ஆசிரியர்கள் எல்லாம் நல்லா பாராட்டினவராம். மற்றவர் அப்பம்மாவை நேர்காணல் கண்டதாம். வாசிப்பெல்லாம் செய்து பாமுக எல்லோரும் வாழ்த்தினவர்களாம். மற்றவர் என்ன வேர்ல்ட் டிரான்ஸ்போர்ட் அதை பற்றி நிகழ்ச்சி செய்ய 3 மாமியின்ற பேரும் சொல்லியிருந்தார். அந்த வாழ்த்து தனக்கு பாராட்ட கிடைத்ததாம். மற்றவர் யாருக்கு தெரியும் 50வது நிகழ்ச்சியில பாராட்டிய எல்லா பாமுக உறவுகள், தன்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி. மற்ற அவந்திகா பழமொழி, அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம், இளங்கன்று பயமறியாது, உப்பிட்டவரை உள்ளளவு நிலை, காற்றுள்ளவோரை தூற்றிக்கொள், ஆழமறியாமல் காலை விடாது. ஏன் இருக்க வந்த ஏன்னா தெரியாது, சிலவளை இதுவும் எழுதலாம் என்று கொடுத்தாரு. எனக்காவே இந்த பக்கம் தெரியாது. மற்றது தெரியா. மற்றவருக்கு பாமுக டிவியில வாசிப்பெரும்பு உஜியரும்புல எல்லாம் தினமும் பாராட்டு, அவருக்கு அந்த பாராட்டு. மற்றவருக்கு பாடசாலை வரவு ஒவ்வொரு நாளும் போறதால பாராட்டு கிடைத்ததாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மற்ற உதயரம்புல நல்லெண்ணெயோட வந்திருந்தார், புத்தகத்தோட வந்திருந்துச்சுன்னா. மற்றது ஆங்கில கிராமர் புத்தகம், மற்றது பெயிண்டர் வந்திருந்தது. மற்றது பூக்கள் நல்லா இருந்தது. மற்ற கிரைண்டர் இலங்கையில 700 ரூபாய் சின்ன விளையாட்டு கிரைண்டர். அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, நாங்கள் சின்ன சட்டி பானை எல்லாம் வேண்டி சமைத்த நாங்கள் நீங்கள் கொண்டிருக்கலாமே, கேஸ் அடுப்புல சின்ன சட்டி பானை கொண்டு வீட்டே விளையாடி இருக்கலாமே அந்த ஜோத்துல. மற்ற நூல் எழுதியவரை அந்த விளங்கப்படுத்து அந்த பிராங்க்போர்ட்ல நடந்ததை பற்றி கொண்டிருந்தார். மற்றவர் நானும் கவிதாவும் இலங்கைக்கு போனது சர்ப்ரைஸா போனவராம். யாரோ அண்ணா கூட்டி கொண்டு போனவராம். ஆனா இதுக்கு முதலும் ஒரு எங்க வந்திருந்தவர்கள் அது எங்க என்று மறந்தவுடன். மற்ற அபிராமிக்கு மற்ற அபிராமிக்கு 700வது உஜியரம்புக்கு வாழ்த்துக்கள் என்றாலும் அபிராமி கெட்டிக்காரி, கைதட்டி வாழ்த்துகிறார். மாமா, மாமி, அஞ்சி எல்லோருக்கும் சொன்ன நீங்கள் மறந்து போனீங்கள் என்றதான் நான் நினைப்புற்றேன். இந்த இடத்துல சிவதர்ஷினி அன்றிதான் பிள்ளைய பாமுகத்துக்கு கொண்டவ, அவவுக்குமாக சேர்த்து நீங்கள் மறந்திருப்பீங்கள். அதற்குமாக சேர்த்து நான் நன்றி சொல்லுகிறேன். என்னென்றால் நீங்க அவ்வளவு தூரம் அப்பா உண்மையாக நான் இதுல பேர் சொல்லலாம், அச்சியாவைத்தான் நினைத்தேன். எரியில்லை வளர்ந்து விடுவார் என்று உண்மையாக சொல்லுகிறேன். ஆனா உண்மையாக அச்சியா மாமா சொன்ன மாதிரி நிறைய குறைந்து விட்டார். சரியான கவலையா இருக்கு. என்றாலும் சிவதர்ஷினி கொண்டாந்து விட்ட அன்றிலிருந்து இன்றைக்கு மாமா தான் எல்லாம் உயர்த்தி, மாமி எல்லாம் சேர்ந்துதான். ஆனா இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறீங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவரையும் இந்த இடத்துல இணைத்துக் கொள்ளுவோம். ஆனா இதுல குறிப்பிட்டிருந்தாரு உதய அரம்புக்கு தானே மாமா தான்
தான் செய்யாம விட்டுட்டு தன்னை மாமா தான் கொண்டு வந்தாண்டு. ஆமாம் ஆம் அதைத்தான் சொன்னேன். ஆமாம் நன்றி நன்றி. சில விட சின்னவர் தானே கதைக்கே நாங்களே எவ்வளவு மறக்கிறோம் பெரியாக்களே. அது சின்ன பிள்ளையில ஒரு பிள்ளையும் இல்லை. ஆனா எனக்கு நிச்சயமா எனக்கு அந்த நினைவு வந்தது. ஆகவே ஆனா அவள்ல பிள்ளை இல்ல ஜெயஸ்ரீ. எனக்கு அந்த அதால மற்றது கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்று செய்திருந்தால் எனக்கு என்னன்றே விளங்க இல்ல. எதை பற்றி? அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கிசான் செய்திருந்தார். செய்து காட்டுறதா? எண்ணெய் தண்ணி விட்டமின் சி போட்டு காட்டுறது. அந்த பரிசோதனை மாதிரி அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள். மற்றவர் சாக்லேட் கப் இருந்தார், அழகாக இருந்தது. மற்றது தோட்டம் காட்டிய திராட்சை பழம். நானும் அந்த இடத்துக்கு போனேன். எனக்கு எந்த இடம் வைன் கார்டன் ஒரு இடம் தான். அந்த இடத்தை நானும் பார்த்திருக்கிறேன். சிலவள நான் சொல்ற இடம் புளியோட அந்த ரோட்டு அந்த திராட்சை பழ மரம் முழுக்கலுமே நானும் பார்த்திருக்கிறேன். அழகான இடம். மற்ற சன்னதிக்கு போயிருக்கிறார். நல்லா பீச்சில் தண்ணீர் எல்லாம் இருக்கிறார். மற்றவ பவித்ராவை சொல்லணும். என்ன சாப்பாடு எப்படி சமைக்கிறதுன்றதை பற்றியா சொல்லி இருந்தேன். பவித்ராட ஒரே இப்ப வர வர அப்படித்தான் கொஞ்சம் அது சயின்ஸ் அவர் படிப்பிக்கிறார். அதை விட பவித்ரா கொஞ்சம் வித்தியாசமா செய்யுங்க பிளீஸ். அவர் வாசிக்கிறார் அதையும். ஆமாம் அப்படித்தான் எனக்கு விளங்கியது. ஆனா அவரே அந்த முதலாவது பாராட்டுல வர இல்லையோ தெரியும். அதுல அச்சியாவையும் காணையில் இதுல வந்திருந்தா அதுல காணையிலேன்னு ஒட்டிருக்கா. மற்ற பெப்சியை பற்றி கொண்டு வந்தார்கள். மற்றது கொப்பி கொண்டு வந்து அவருக்கும் வாழ்த்துக்கள். அவரை யார் 700வது கொப்பியோட அபூர்விகா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி வாணி, நீங்க காலையிலிருந்து இதுவரை எல்லோரையும் அன்பாக அரவணைத்து எல்லாம் செய்ற உங்களுக்கு நன்றி கூறி அறிவர் நடாமோகன் இந்த களத்தை தந்து இவ்வளவு பிள்ளைகளும் இவ்வளவு உண்மையா நினைத்து பார்க்கிற அளவுக்கு வளர்ந்து உண்மை என்ன சொல்றது தெரியாத அளவுக்கு வளர்ந்துருக்கிறார்கள். ஆகவே அவருக்கும் மிக்க மிக்க நன்றி கூறி நன்றியுடன் விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. தொடர்ந்து நன்றி, வணக்கம். வாருங்கள் சரளி. வணக்கம். வணக்கம் பாணி. நானும் அந்த உரையரும்பு வாசிப்பெரும்பு எல்லாம் முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லோரும் எனக்கு கிடைத்த பாராட்டை பற்றி மிகவும் அழகாக ஒரு பள்ளிக்கூடத்தில் கிடைச்ச பாராட்டுகள், பாமுகத்தில் கிடைச்ச பாராட்டு ரெண்டு நிறைய எல்லோரும் சொல்லிக் கொண்டு வந்திருந்தார்கள். எல்லோரையும் வாழ்த்தியும் இருந்தார்கள். நாங்களும் அவர்களை வாழ்த்துகின்றோம். எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், பாராட்டு கிடைச்சதுக்கு சொல்லிக்கொண்டு உரையரும்புல நல்லெண்ணெயில இருந்து கங்காரு புத்தகம் மட்டும் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். மணி இப்ப தகவலை நமக்கு அழகாக சொல்லிட்டான். 700 தொட்டு விட்ட அபிராமி அந்த மாம்பழத்தோடு தான் முதல்ல உரையரும்புக்கு வந்தது. அதை நான் மறக்க மாட்டேன். அந்த குட்டி அப்ப மாம்பழ கண்ணத்தோடு தான் இருந்தது. குண்டு குட்டியா இருந்தது. அபிராமி குட்டி குண்டா இருந்தது. இப்ப நல்லா மெலிஞ்சு நல்லா அழகா வளர்ந்துருக்குறான். வளர்ந்துட்டா தானே, அதெல்லாம் மெலிஞ்சிட்டா. அந்த மாம்பழத்தை மறக்க மாட்டேன். முதல் வந்த உரையரும்பும் மாம்பழம் தான். அதை மறக்க மாட்டேன். சின்ன குட்டியா வந்திருந்தது, மறக்க இயலாது. இவ்வளவு தூரம் வளர்ந்து இன்றைக்கு 700வது தொட்டு எல்லாத்துலயுமே முன்னேற்றமாக வந்து கொண்டிருக்கிற அபிராமிக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுகிறோம். இந்த நேரத்துல எல்லாத்துலயும் நல்ல துடினமாகவும் முன்னேற்றமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிற அந்த பிள்ளை எப்பயுமே இந்த துடினத்தோட வளர்ந்து வந்து பாமுகத்துக்கும் உங்களுக்கும் பெற்றோருக்கும் பாமுகத்தை வளர்த்த திருவதி நடாமன் வாணிமோகன் எல்லாருக்கும் பெருமை சேர்க்கணும். நாங்கள் அந்த பிள்ளைகளுடைய காலத்துல நாங்கள் இந்த பாமுகத்துல இருக்கிற முடியாது. இன்னைக்கு எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எல்லா பிள்ளைகளுக்குமே வாழ்த்துக்கள் கூறுகிறோம். எல்லாருக்குமே. மற்ற இந்த சொன்ன தவமலை சொன்ன மாதிரி இந்த பவித்ரா சொல்றது எனக்கும் விளங்க இல்லை தான். நிஜமா அது என்னோட இல்லாம நான் பவித்ரான்னு தான் அந்த இதுல குறிச்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா அது சொல்லணும் விளங்கையில என்ன சொன்னான்னு விளங்கையில கொஞ்சம் ஆறுதலா சொன்னா, இல்லாட்டி எனத்தையும் காட்டி சொன்னாதான் நாங்க அதை வச்சு இதைத்தான் சொல்றாங்கன்னு அறிஞ்சு கொள்ளலாம். ஏதாவது காட்டி சொன்னா மற்ற கதைச்சா கொஞ்சம் விளக்க குறைவாத்தான் இருக்குது எங்களுக்கு. அதே கொஞ்சம் பவித்ரா கவனிச்சு கொள்ளுங்க, அம்மாவும் கவனிக்கட்டும்னு சொல்லிக்கொண்டு மிகவும் அழகாகவே எல்லாரும் செய்து கொண்டிருந்தார்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறுவோம். அந்த அபிஷாவும் அந்த ஆதவனும் போய் இந்த பேட்டி கண்டது மிகவும் சிறப்பாக இருந்தது. நல்ல நல்ல பெரிய பேட்டியாளர்கள் மாதிரி தான். பத்திரிகையில இருந்து பத்திரிகை போய் பேட்டியாளர் மாதிரி நல்ல அழகாக கதைச்சிருந்தார்கள். அபிஷன் நல்ல அழகா, ஆதவன் நல்லா கதைச்சிருந்தார் அழகாக. எல்லாருக்குமே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கேட்போம், மற்றதையும் கேட்டுக்கொள்வோம். மணி, நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, வணக்கம். மகிழ்ச்சி, வணக்கம். அது நல்லா தான் இருக்குது. மகிழ்ச்சியோட சொல்ற நல்லா தான் இருக்குது. வணக்கம்.
இப்ப ஒரு பேபி யார நித்திரையால எழுப்பி தட்டி எழுப்பின மாதிரி ஒரு ஆள் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம் ஜெசி. வணக்கம். வணக்கம். விளங்கல இப்ப வந்திருக்கீங்கன்னு சொல்றேன். யார நித்திரையால தட்டி ஆமா, எனக்கு தூக்கி தூக்கி எறியுது நித்திரண்டை. இப்பதான் எறியுது. ஆமா, இல்ல இன்றைக்கு வாணி எனக்கு கொஞ்சம் குளிர் குணம் மாதிரி கிடக்கு. இங்க குளிர் தான் சரியான பயங்கரமா குளிருது. அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் அந்த நடக்குற மாதிரி கிடக்குது. என்னன்னு தெரியல. அதனால பயணத்தை இல்ல, அது இப்பதான் மருந்து வேலை செய்தது. சனிக்கிழமை மருந்து இப்பதான் வேலை செய்தது. இல்ல இன்றைக்கு இந்த வேலை செய்ய இடத்தையும் முருதி கேட்டால் நீ வளமையா மாதிரி நான் இந்த சந்தோஷமா இருக்கிறேன்டா பிள்ளைன்றது வளமையா பிள்ளையா இருப்பாயாம். இன்றைக்கு மூவா இருக்கிறாயாம். என்ன உனக்கு சுகமில்லையோன்னு கேட்டால் நான் இல்லையாண்ட என்ன முகத்தை பார்க்க வித்தியாசமா இருக்குன்னு சொன்னான். நான் தெரியலையே தெரியல, எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு தெரியல. யாரு தவமலர்க்க எல்லாத்த இதுவும் சொல்லியிருந்தா. ஆனா நான் கேட்க முடியவில்லை வாணி. எனக்கும் கடையலுக்கு போயிட்டு வேற நேரம் போய்விட்டது. பவித்ரா இப்ப நான் வந்து போட்டோ இருக்கல பவித்ரா இந்த உதயரம்பும் அதுதான் கேட்டிருந்தேன். ஆனால் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நான் அவர்களுடைய நிகழ்ச்சியை நான் திருப்பி பார்க்கிறேன். சரியா? எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா குட்டிகளுக்கும் வாழ்த்துக்கள். இப்ப கடைசியாக வந்த அட்சயா, அபூர்விகா, பவித்ரா அவன் 3 பேர்ட்டையும் வடிவா கேட்டு இருந்தேன். அனைத்து குட்டிகளுக்கும் வாழ்த்துக்கள். இந்த வாரம் நடந்த நிகழ்வில் பார்க்க அடுத்த வாரத்தின் நிகழ்வுல கேள்விகளை எடுத்தாலும் பிரச்சனை இருக்காதா? ஓகே ஓகே சரி. அனைத்து குட்டீஸுகளுக்கும் வாழ்த்துக்கள். கவிதை 2வது பாகம் சிவதர்சினி செய்திருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் செய்திருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து கவிதை பகுதி ஒன்றில் நகுலா சிவநாதன் செய்திருந்தார். சிறப்பான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் இதுவரை நேரமும் மஞ்சள் முகமே வருகின்ற மாதிரி எல்லாம் இன்றைக்கு மஞ்சள்ல இருக்கிறீர்கள். அழகாகவும் இருக்கிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி. ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். மகிழ்ச்சி வணக்கம். இனி உற்சாகமான வணக்கம் வாணியக்கா. இணைந்திருக்கிற உறவுகளுக்கும் வணக்கம். நான் ஒரு எறும்புகள் கேட்டிருந்தேன் வாணியக்கா. ஒரு எறும்புகள்ல இன்றைக்கு விசேஷமா 700 தொட்டிருக்கணும். அவைக்கு அபிராமி 700 என்று சொல்லி இருந்தவன் இன்றைக்கு மற்றது அபூர்காவும் 700 அவாக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கண்டு ஒரு எறும்பு இன்றைக்கு இலங்கையில இருந்து வந்த ஒரு எறும்பு வந்திருந்தார். இன்றைக்கு இவர் கபிஷாவோட சேர்ந்து செய்திருந்தார். அவர் கொண்டு வந்தவர் ஆதவன் அழகாக தங்கட உயரம்புகளை செய்து கொண்டிருக்கணும். கனவு இன்றைக்கு 3 பேர் புத்தகத்தோட வந்த மாதிரி இருக்குது. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வாணியக்கா. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். என்ன எல்லாருக்குமே மஞ்சள் தான் ராசி. மகிழ்ச்சி வணக்கம். இல்ல அவர் அப்படிதான் பாருங்க. இல்ல தவமலரக்காவும் மஞ்சள்ல தான் இருந்த மாதிரி. அதுதான் பழைய போட்டோ. வாணி எப்பவும் ஃப்ரெஷ் தானே. ஸ்பெஷலா இருக்கிறாங்க. காலையில பார்த்த உடனே கொஞ்சம் மஞ்சள் அப்படியே மங்களமாக இருந்தது. காலம் என்ன சிந்தனைக்கு வந்து நேத்துல நல்லதுதானே. மங்களகரமா இருக்கு. மங்களகரம். நன்றி. ஜெசி வாங்க. வணக்கம் வாணியக்கா. வந்திருக்கிற பெரியவர்களுக்கும் வணக்கம். இதெல்லாரும் பெரியவர் சிறியவர் இல்ல, சும்மா சொல்லுங்க. வணக்கம். அப்ப சின்ன செல்வியக்காகவும் வணக்கம் சொல்லி விடுவோம். பெரியவர்கள் மரியாதையோட எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில கவிதை நேரம் அபிராமின் கேட்டு நான் ராத்திரி கேட்க முடியல வாணியக்காவா. கொஞ்சம் வேலையா இருந்தாங்க. கவிதையே ஏன் எனக்கு தேவையில்லாத அப்படி சொல்லாதீங்க. சும்மா ரெண்டு சின்ன வரியா 2 வரியா எடுத்து ஏன் பண்ணுங்க. அல்லது அபிராமிட்ட கொஞ்சம் கேளுங்க. எல்லாரும் ஓடிடி நம்புறேன். அது சொன்னாலே அவங்க காதை பொத்தும் அது ஓடுறவ ஓடட்டும். நாங்கள் கேட்போம். கேக்குறாங்க. நாங்க கேட்போம்.
நாங்கள் அடுத்த எழுதுனா வாரம் விருப்பு தலைப்பு தானே, ஒரு 4 வரி கணக்க வேண்டாம், 4 வரி எழுதுங்க சரியா? அச்சோ அச்சோ எங்களோட வேண்டுகோளுக்காக எழுதுங்க பாப்போம். எனக்கு அப்புறம் நடங்கும் வேண்டாம் இல்ல இந்த வேலையை. அப்படியெல்லாம் இல்லைங்க. நானும் அது தெரியாத ரெண்டும் எழுதல. அந்த அக்கா நீங்கள் எல்லாம் நல்ல சூப்பரா பிஏ கலக்குறீங்க. அப்புறம் நேவி சண்டி செல்வி அக்கா நல்ல அழகா எழுதுற உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை சொல்றேன் நான். அபியும் கொஞ்சம் வடிவா எழுதி கொஞ்சம் வாசிச்சவா என்ன வாணி? ஆமா, இந்த முறை ரொம்ப சிறப்பா இருந்தது. பெரியவர்களோட நல்ல பெரியவரோட ஏற்ற மாதிரி எழுதியிருந்தா நல்ல அழகா இருந்தது. தெரிச்சு எழுதிருந்தவன் ராத்திரியே பாக்க எனக்கு பிடிச்சிருந்து ஒரு வந்தேன். கூட கொஞ்சம் வீட்டு பாடங்களும் கொஞ்சம் 6ஆம் வகுப்பு தானே நிறைய வீட்டு பாடங்கள் வாணியக்கா. மற்றது இந்த கூப்பிட்டு கதைக்க போய் நம்ம தை மாதம் மாசி மாதம் அந்த அதுக்கு 25 டெர்மின் எடுத்துற சொல்லிருக்கீங்க. மாரி 25 நேரம் அந்த தையும் மாசிக்குள்ளேயும் 25 நாளை நாங்க ஒழுங்கு பண்ணி கொடுக்கணும் வைக்கா. அப்ப அதுல நேற்று அப்பா நான் பிள்ளை எல்லாம் இருந்து அந்த 4 வட்டிய இந்த நேரங்கள் எல்லாம் எடுத்து நாங்க கொடுத்தாதான் அப்புறம் அவை அதுல ஒரு 2 நேரத்தை தெரிவினோம் அவங்களுக்கு டீச்சர் கதைக்கிறதுக்கு. பேரண்ட்ஸ் மீட்டிங். ஆமாம், நானும் அப்பாவும் பிள்ளையும் தான் போய் கதைக்கிறது. அதோட பிறகு இந்த 7ஆம் வகுப்பு அங்கால மாத்துறதானே அதுக்குரிய இதோட கதைக்க போய் அந்த இடத்துல நேரம் போயிட்டு அப்புறம் போட்டு பார்த்தா பெரியாக்கட்ட கவிதை நேரம் தொடங்கிட்டது. அப்புறம் அதான் அதுல பெரியல நகுலாக்கா இருந்தவா. சிறப்பான எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உற்சாகப்படுத்துற வாணியக்கா, அதிபர் மற்றும் எல்லோருக்கும் நகுலாக்கா உட்பட எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றிகள். சிவகாசினி டீச்சரான கொண்டு வந்த கவிதையோட கொண்டு வந்தவா உண்மையில நன்றி சிவகாசினி டீச்சருக்கு எப்பவுமே நான் நன்றி. இடங்களை காணிக்க கூட சொல்லுவேன். என்னோட சந்தர்ப்பம் கூட வெறுதோ இன்னும் டீச்சர் நன்றி உடனே சொல்லுவேன் டீச்சருக்கு. நான் அப்படி சந்தர்ப்பம் பிறகு சொல்றேன். ஏன்டா நல்ல ஒரு இதுல உண்டங்களை விட்டுருக்கிறீங்க, எங்களுக்கும் பிடிச்சிருக்குது, உற்சாகமா அவி தொடர்றா. அதுக்கு டீச்சர் தான் காரணம் உண்மையில. அவாக்கு எப்பவுமே நாங்க நன்றி தான். அதோட அப்புறம் அதிபர் தொடர்பு கொண்டுதான் அப்புறம் இதுக்குள்ள இந்த நேரல நிகழ்ச்சிகளோ அல்லது இந்த வாசி பெரும்ப தொடங்கினது அவை வந்தது தெரிஞ்சால் அதிபர் வாணியக்கா கதைச்சுதான் இவங்க வந்தனாங்க. அதுக்கும் ஒரு பெரிய நன்றி. இதே மாதிரி இப்படி தொடரணும்னு சொல்லி எனக்கும் ஆசை. அபிராமியோட அப்பாவுக்கும் இது ஆசை. வாணியக்கான இது போட்டு விட்டாலே எங்களுக்கு இங்க ஒரு பிரச்சனையும் பெறாது. நிகழ்ச்சி நடக்குதா வாணியக்கா கதைக்கிறாண்டாலே சரி என்ன அது எல்லாருக்குமே வினம். அதே மாதிரி மத்தியானங்கள்ல நான் அப்பா சாப்பிடாம பெறுவர், இன்றைக்கு பிந்தித்தான் பெறுவர். இதுக்குள்ள ஓடி வந்து இருந்தா கூட உண்டு கதவை திறந்து போட்டு வரேன் சாப்பிடுறேன்னு சொல்லிவர். ஒன்றுமே எண்ண மாட்டேன். இதுக்குள்ளேண்டா அது ஓம் தான் அனுமதி தான். இதுக்கு எனக்கு சகல உரிமையும் இருக்குதுன்ற மாதிரியே உண்மையில அது நல்ல விஷயம் தானே. அது பிள்ளைன்ற எதுக்காக பிரச்சனை இல்லை. நீங்க ஒத்துழைப்பு முக்கியம். அதுதான் அப்ப அதுக்கு அவருக்கும் நாங்க நன்றி சொல்லுவோம். என்னடா விடுவாரு எல்லாம் செய்யறதுக்கு ஒரு இதுவும் இல்லை. அவர் கேட்டிருக்காட்டா கேட்காமல் இருந்தால் அவருக்கு அது என்னன்னு தெரியாது. அப்ப போற என்னன்னு தெரியா என்ன பாக்கினம் என்ன கதைக்கணும் கேட்கணும் தெரியாது. அப்ப அதை பார்த்தாதான் தெரியும், அதை கேட்டாதான் தெரியும் பிள்ளைகள். மற்றது நாங்களும் அடிக்கடி இவற்றை இதை பாருங்கோ இதை பாருங்கோ எல்லாம் காட்டுவோம். கொண்டு அபிராமி காட்டுவா. அபிராமி விட நான் கூட காட்டுவேன் பாப்பறவன். நேரலையில வாரது இல்லத்தான் அவர் உட்கார நம்ம அதை கதைச்சிருக்கிற மற்றும்படி நல்லது செய்யுங்க. ஒரு நாளும் காணவே இல்லை உங்க கணவரை நான் இன்னும் காணவே இல்லை. அப்புறம் இனியும் வருவார் இல்லை நான் சொல்லுவேன். நன்றி. வாசிப்பேரம் நான் கேட்டிருந்தேன். அவந்திக்காதான் பழமொழிகளை பற்றி கொண்டு வந்திருந்தேன். தலைப்புகளை பாக்கையில போராடாது சில அது நோமலா கொண்டு வரவாதானே அவந்திக்கா அவசரத்திலே இதை வாசிச்சாவரிகள் எழுதாமல் இல்ல தானே அம்மா அம்மா டூ பிஸியா போனார்ன்னு சொல்லுவோம். அம்மாவும் வரையில தானே திங்கக்கிழமை இந்த முறை கேள்வி தெரியல. மற்றபடி அபூர்விகா குட்டிக்கும் சிறப்பான மஸ்கட்டோட வந்ததோட போனோம். மஸ்கத்துண்டு அபூர்வி குட்டிக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்தை சொல்லி அவரும் விடக்கடை விட்டு வாரவர் தொடர்ந்து வாங்க அபூர்வி குட்டி உற்சாகமா செய்கிற பிள்ளை இதுக்குள்ள வந்து இன்னும் முன்னுக்கு விரவணும்னு சொல்லி அவரையும் வாழ்த்தி 1000 தொடுகிறார்கள் என்று பார்ப்போம். ஆமா விட்டு தொடர்ந்தோ அபிராமி சொல்லின்றார் தான் இது ஒரு தொழிலாகவே செய்கிறேன். தான் ஒரே ஒரு தொழிலா வெளியில போனாலும் அதை பற்றி தான் சிந்தனையா தான் ஒரு தொழிலா வெளியில
டக்காண்டு எல்லாருக்கும் இருக்காங்க குடும்பத்துல, அண்ணாக்கள் கூட அப்பா கூட இதை டக்காண்டு எடுங்கோவன் பாமூத்தை செய்யலாம், அதான் இது எடுங்கோவன் அவையே எடுத்துக்கொண்டு வருவிடாமா, இதுக்கு நீங்க குரல் விடுங்கோ பிள்ளைன்னு சொல்லி அப்படியே அந்த ஆர்வங்க அவ தாங்கள் வர மாட்டோம்னு சொல்லினோம். எனக்கு அது கவலைதான். ஆனாலும் உற்சாகங்கள் அவ தானா இப்படி செய்யறதுல உண்மை இல்லை. நான் இதுல ஒரு துளி கூட செய்யல. ராத்திரி 10 மணி 10:30 பிறகுதான் செய்தவா இந்த நிகழ்ச்சி. நான் அதிகாலையில தான் பார்த்திருந்தேன். எனக்கு பிடிச்சது, மறக்காம நன்றி சொல்லி இருக்கிறேன். நானும் யாருமே நன்றி சொல்றதா நாம சொல்லித்தான் சொல்லியிருக்கிறா. எல்லாம் இன்னைக்கு எல்லாம் செய்தா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா அப்படி இருக்கும் வாழ்த்துக்களும் வாழ்த்துற உங்களுக்கு மிக்க நன்றிகளும். வாணியக்கா உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி. பாமுகத்துக்குள்ள வந்ததும் ஒரு சந்தர்ப்பம் கதைக்கிறதுக்கு நாங்க கதைக்கிறதே இல்ல வாணியக்கா. உங்க இதுக்குள்ள வந்ததால உண்மையில டீச்சருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி, மகிழ்ச்சி. எல்லோருக்கும் நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் செல்வியக்கா, உங்களோட பயணம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஓடி போடி நான் ஹாலிடேயா எங்க போறீங்கன்னு கேட்டோம். நாங்கள் பாதுகாப்பு கருதி சொல்ல மாட்டோம், நாங்க சொல்ல மாட்டோம். பாதுகாப்பு கருதி. சரி, போயிட்டு வாங்க. ஆனா நேத்து தான் வாணிங்க அவுட் பண்ணி இருந்தா நீங்க கேட்கல எத்தனை கிலோமீட்டர் நாங்க